ஹாய் நண்பர்களே, ஒரு நிறுவனம் இருந்தது. $90 மேல் ஷேர் விலை, $63 பில்லியன் அசெட்ஸ், உலகின் மிகப்பெரிய எரிசக்தி நிறுவனம். ஆனால் சில மாதங்களில் அது முழுவதும் மறைந்துவிட்டது. பில்லியன்கள் டாலர்களை மறைத்து வான் ஷிஷ்ட் இது என்றான் என் கதை. 1985 கென்னத் லே என்பவர் ஹவுஸ்டன் நேச்சுரல் கேஸ் மற்றும் இன்டர்நார்த் ஐ இணைத்து என்றான் ஐ உருவாக்கினார். 1990களில் ஜேஃபரி ஸ்கில்லிங் வந்தார். அவர்கள் நேச்சுரல் கேஸ் ட்ரேடிங்கை தொடங்கினார்கள். டீரிகுலேஷனை பயன்படுத்தி எதிர்கால லாபத்தை இப்போதே கணக்கில் காட்டும் மார்க் டு மார்க்கெட் அக்கவுண்டிங் ஐ பயன்படுத்தினார்கள். ஷேர் விலை $90.75 வரை உயர்ந்தது. என்ரான் ஐ அமெரிக்கஸ் மோஸ்ட் இன்னோவேட்டிவ் கம்பெனி என்று ஃபார்ச்சூன் பத்திரிகை 6 வருஷம் சொன்னது. ஊழியர்கள் பணக்காரர்களானார்கள். ஆனால் பின்னால் பெரிய பிரச்சனை. CFO ஆண்ட்ரூ ஃபாஸ்டோ ஸ்பெஷல் பர்பஸ் என்டிட்டிஸ் SBEs என்ற பெயரில் பல நிறுவனங்களை உருவாக்கினார். என்ரான் நஷ்டங்களையும் கடன்களையும் இந்த SBE-களில் மறைத்தார்கள். பில்லியன்கள் டாலர் கடன் புத்தகங்களில் காட்டப்படவில்லை. தோல்வியடைந்த பிராட்பேண்ட் வாட்டர் பிசினஸ் எல்லாம் மறைக்கப்பட்டது. ஆர்த்தர் ஆண்டர்சன் ஆடிட்டர்ஸும் இதை அனுமதித்தார்கள். 2001 ஆகஸ்டில் ஸ்கில்லிங் திடீரென ராஜினாமா செய்தார். அக்டோபரில் $638 மில்லியன் நஷ்டம் அறிவிக்கப்பட்டது. பங்குதாரர்கள் அதிர்ச்சியடைந்தார்கள். ஷேர் விலை சரிந்தது. நவம்பர் 2001 என்ரான் தன் பழைய அக்கவுண்ட்ஸ் ஐ ரீஸ்டேட் செய்தது. பில்லியன் டாலர் நஷ்டம். டிசம்பர் 2, 2001 அமெரிக்க வரலாற்றிலேயே மிகப்பெரிய பேங்க்ரப்சியை டிக்ளேர் செய்தது. $74 பில்லியன் ஷேர் ஹோல்டர் வேல்யூ மறைந்தது. 20,000+ ஊழியர்கள் வேலை இழந்தார்கள். அவர்களின் பென்ஷன் பணம் எல்லாம் போனது. ஆர்தர் ஆண்டர்சன் நிறுவனமும் அழிந்தது. கென் லே, ஸ்கில்லிங், ஃபாஸ்டோவுக்கு சிறை தண்டனை. இந்த ஸ்கேண்டல் தான் சார்பேன்ஸ்-ஆக்ஸ்லி ஆக்டை கொண்டு வந்தது. இன்றும் கார்ப்பரேட் கவர்னன்ஸ்க்கு முக்கிய சட்டம். பாடம் என்ன? அக்கவுண்டிங் ட்ரிக்ஸ், ஓவர் லீவரேஜ், கிரீட் இவை எந்த நிறுவனத்தையும் அழிக்கும். டிரான்ஸ்பரன்சி முக்கியம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது பேலன்ஸ் ஷீட்டை நன்றாக பாருங்கள்.